தமிழக வரலாற்றில் நம்ம சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு மூவேந்தர்களை பார்க்குறோம். பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மூவேந்தர்கள் இல்லாத பல குறுநில மன்னர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய பெயர் இந்த வேந்தர்களுடைய பெயரையும் தாண்டி வரலாற்றில் பேசப்படுது. அதில் ஒரு முக்கியமான குறுநில மன்னன் அப்படின்னு பார்க்கும்போது அவன் தான் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் அப்படின்னு பேர். இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் நதிக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன். கள்ளக்குறிச்சி, கடலூர், அந்த தென்னார்காடு நடுநாடுலாம் இருக்குல்ல, இந்த முக்கியமான பகுதியை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னன். இந்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் யார் அப்படின்னு கேட்கும்போது பல்லவர் பேரரசோட வாரிசுகள், பல்லவர்களோட குடிகள் தான் அது. பல்லவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மிகப்பெரிய பேரரசாக இருந்தவர்கள். அதற்கு பிறகு அது வீழ்ச்சியை சந்திக்குது. அப்போ சோழர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது சோழர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாகவும் அவர்களுடைய படை தளபதிகளாகவும் நாடு காவல் அதிகாரிகளமாக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல்லவர்கள் தான். என்ன சொல்லப்போனால் சோழர்களோட முக்கியமான போர்களில் வெற்றியை ஈட்டி கொடுத்தவர்களும் பல்லவர்கள் தான். இந்த பல்லவருடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த பல்லவராயர், சம்புவராயர், காடவராயர், கட்சிராயர், இந்த மாதிரி பெயர்களில் அங்கங்கே தனித்தனி குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. சோழ பேரரசு பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்குது. அதாவது 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகே, அதுக்கப்புறம் 3ஆம் ராஜராஜ சோழன் வராரு, அதுக்கப்புறம் 3ஆம் ராஜேந்திர சோழன் வராருல்ல. குலோத்துங்க சோழனுக்கு பிறகே சோழ நாடு கடுமையான வீழ்ச்சியை சந்திக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் பாண்டிய நாட்டில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவர் படையெடுத்து சோழ நாட்டுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்திட்டு போயிடுறான். அப்புறம் சோழ நாடு பாண்டிய நாட்டுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழலையும் உருவாயிடுது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் திரை செலுத்திட்டு வந்த 3ஆம் ராஜராஜன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிறை செலுத்த மறுத்த போது அங்கேருந்து தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவர்கள்டேந்து தப்பி சென்று ஹொய்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் போசாளர்கள்னு சொல்கிறோம்ல, போசால பேரரசும் தமிழகத்தில் சில இடங்களில் நல்ல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தது. அவர்களுக்கும் சோழர்களுக்கும் மன உறவு இருந்ததுனால அவர்களுடைய உதவியை நாடி 3ஆம் ராஜராஜன் படை உதவிக்காக சென்று கொண்டு இருக்கும்போது தெல்லார் அப்படிங்கிற ஊரில் இந்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் சோழனை வழிமறித்து அவனோட சண்டையிட்டு அவனை பிடிச்சி சிறையில் வச்சிடறான். அதாவது ஒரு மிகப்பெரிய வேந்தன். சோழ சாம்ராஜ்யம்ங்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். 400 வருடங்கள் கிட்டத்தட்ட செல்வாக்காக விளைந்த ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தோட ஒரு அரசனை பிடிச்சி தைரியமாக சிறையில் வைக்கக்கூடிய பவருக்கு இப்போ எந்த அளவுக்கு வலிமையானவன் அப்படின்னு பார்க்கணும். அவன் தான் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன். இந்த காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் சோழனுக்கு மருமகனும் கூட. 3ஆம் ராஜராஜனுங்கிறது அவனுடைய மைத்துனன். 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய காலத்தில் இவங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் படைத்தளபதிகளாக இருக்காங்க. அப்படி படைத்தளபதிகளாக இருக்கிற காலகட்டத்தில் இவனுடைய வாள்வீச்சு இருக்குல்ல, கோப்பெருஞ்சிங்கனுடைய வாள்வீச்சு உலக புகழ்பெற்ற வாள்வீச்சு. அதனால் இவர்களுக்கு வாழ்நிலை கண்ட பல்லவன் அப்படிங்கிற ஒரு பட்டமே சோழர்கள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழனுடைய மகள் உடையாழ்வாரை இவனுக்கு மனம் செய்து கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 3ஆம் ராஜராஜ சோழனோட மனைவி ஒருத்தி போசால வம்சத்தை சேர்ந்தவர். அதனால் சோழனை மீட்பதற்காக போசால மன்னன் என்ன பண்ணுறான், ஒரு பெரும் படையை திரட்டிக்கிட்டு சேந்தமங்கலம் நோக்கி வரான். சேந்தமங்கலத்துக்கு தங்கி முற்றுகையிட்டு அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த குடிநீர் ஆதாரங்களை எல்லாம் முதல்ல தடுத்து நிறுத்துகிறான். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் பிடித்து துன்புறுத்துறதுனால வேறு வழி இல்லாமல் அவன் சோழனை விடுதலை செஞ்சிடறான். விடுதலை செய்தால் கூட போசாளர்கள் மீது இவனுக்கு ஒரு தாங்காத ஒரு கோபம் இருக்குது. இதை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறதுனால இவன் போய் என்ன பண்ணுறான், திரும்ப யார் யாரெல்லாம் சண்டை எடுத்து வந்த தளபதிகள்லாம் வந்தாங்கல்ல, அவர்களை படையெடுத்துட்டு போய் அவங்க திருச்சி பக்கம் இப்போ சமயபுரம் இருக்குல்ல, அந்த பகுதியில் ஒரு தலைநகரை வச்சு அவங்களுக்கு ஒரு அரசு இருந்தது. அங்கே சண்டை எடுத்துகிட்டு போய் அவனுடைய கடுமையாக போர் புரிஞ்சு அந்த தளபதிகள்லாம் வெட்டி கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப வரான். ஒரு பக்கம் சோழர்களோட சண்டை போட்டு சிறையில் எடுத்து வச்சானா, அதே போல் போசாளர்களை சண்டை போட்டுட்டு அவர்களை மிரட்டிட்டான். இது தவிர இவனுடைய ஆட்சி பகுதிங்கிறது சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தால் கூட தஞ்சாவூரிலிருந்து ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நதிக்கரை வரைக்கும் இவனுடைய செல்வாக்கு பரவி இருந்தது. இந்த எல்லா பகுதியிலையும் அவனுடைய கல்வெட்டுகள் நிறைந்து கிடக்கிறது வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொண்டை நாட்டோட முடிவடைந்தில்ல, சோழ நாடு வரைக்கும் இவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போ பாண்டிய மன்னன் மாரவர்ம சுந்தர பாண்டியன் சோழனோடு படையெடுத்து கைப்பற்றி வைத்திருந்த பகுதிகள்லாம் இருக்குல்ல, அந்த பகுதிகளையெல்லாம் மீட்டு இவனுடைய நாட்டோடையும் ஒரு காலகட்டத்தில் சேர்ந்துக்கிட்டதாக குறிப்புகள் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சோழ பேரரசனை சிறை வைத்திருக்கிறான், பாண்டிய பேரரசனை மிரட்டி அனுப்பியிருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஹொய்சாளர்களையும் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறான். இது தவிர
காக்கத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரங்கல்லேருந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள், அதாவது தமிழகத்தோட எல்லைப்பகுதி வேற்றுமொழி பேசப்பவர்கள். அவர்களோடையும் போர் தொடுத்து இருக்கிறதுனால தான் இவனுடைய கல்வெட்டு வந்து கிருஷ்ணா நதிக்கரை வரைக்கும் இருக்குது. அந்த வெற்றிகளும் இவனுடைய வாழ்க்கையில் குறிக்கப்பட்டிருக்கு. இது தவிர இப்போதைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் சில காவிரி பிரச்சனை இருக்குது இல்லையா, இந்த காவிரி பிரச்சனைக்காக குடகுமலை பகுதியில் போய் கன்னடர்களோட சண்டை போட்டு அவர்களையும் அடக்கியிருக்கான். இதையெல்லாம் பார்க்கும்போது சோழன், பாண்டியன், அப்போ இருக்கக்கூடிய காகத்திய அரசு, கன்னட அரசு எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஓட விரட்டி மிகப்பெரிய நடுநடுங்க வச்சுருக்காங்கிறது மட்டும் அவனுடைய வரலாற்றோட குறிப்புகளாக இருக்குது. இதை எப்படியெல்லாம் வந்து அவனுடைய வெற்றிகள் வந்து கல்வெட்டுகளில் பாராட்டப்பட்டிருக்கு, மற்றவர்கள் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மேலே ரொம்ப பற்று உடையவனாக இருந்திருக்கான். அதனால் இவனை பாடும்போது இவனுக்கு தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படின்னே பாடப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு காத்த பெருமான்னா முக்கியமான காரணம் சோழனோட பாண்டியனோட சண்டை போட்டதெல்லாம் விட்டுடும். அவன் வந்து தெலுங்கர்களோட போய் சண்டை போட்டிருக்கான். காகதிய பேரரசு, அது ஒரு வலிமையான பேரரசு, அதோட போய் சண்டை போட்டு அவர்கள்ட்ட வெற்றி பெற்று வந்திருக்கான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குடகுமலையில் உள்ள கன்னடர்களையும் போய் வெற்றி பெற்று வந்திருக்கிறதுனால அவனுக்கு வந்து தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் மேலே வந்து இவனுக்கு ரொம்ப தீவிரமான பற்றும் ஆர்வமும் இருந்ததுனால பேணு செந்தமிழ் வாழ பிறந்த காடவராய கோப்பெருஞ்சிங்கன்லாம் இவனை பற்றிய குறிப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் வந்து மாவீரனுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பல காரணங்களை நம்ம போர் முறைகள்லாம் சொல்லிட்டோம். சில போர்கள் வெற்றியை கொடுத்துருந்தா கூட, சில போர்கள் தோல்வியை கொடுத்துருந்தா கூட அவன் தொடர்ச்சியாக இடைவிடாமல் போராடிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் கடந்து கலைகள் மீது வந்து அவனுங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமாக இருந்தது. மக்களுடைய வறுமையை போக்கணும், நீர்நிலைகள்லாம் மேம்படுத்தணுங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஏரி பாசனத்துக்கு வந்து முதன்மையானவர்கள் யாருன்னு பார்த்தா பல்லவர் வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த காடவன் அப்படின்னு ஒரு பேர் வருது இல்லை, அதை தான் இப்போதைக்கு நம்ம காடு வெட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது காடுகளை வந்து வெட்டி சுத்தப்படுத்தி அதை வந்து விளைநிலங்களாக மாற்றுறாங்கல்ல, அவர்களுக்கு பேர் வந்து காடு வெட்டின்னு பேர். இந்த காடு வெட்டிங்கிற பேர் வந்து பல்லவர்களுக்கே உரிய ஒரு சிறப்பான பெயர். காடுகளை திருத்தி நாடாக்குதல் அதற்காக வைக்கப்பட்ட பெயர். இவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் பெருமாள் ஏரியை உருவாக்குறார். இதை தவிர பாண்டிச்சேரி, இப்போதைக்கு நம்ம புதுச்சேரின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருபுவன ஏரி, ஒழுகரை ஏரி, இதெல்லாம் இவர் உருவாக்குனது தான். இதுபோல் இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கலைகளில் வந்து இவருக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பரதக்கலை வந்து ரொம்ப ஆதரிச்சிருக்காரு. இவருக்கே பரதக்கலை தெரியும், அதனால் பரத மல்லன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இசையில் வந்து இவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால ஏழிசை மோகனனுங்கிற பேரே வந்து இந்த வம்சத்துக்கு பேர் உண்டு. சிதம்பரம் நடராஜ பெருமான் மீது வந்து இவருக்கு ரொம்ப தீவிரமான பற்று இருக்கிறதுனால அந்த கோயிலுடைய அந்த கோபுரம் எழுப்புவித்தல், கோபுரத்தை புதுப்பித்தல், அங்கே உழக்கூடிய அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அதிக கவனம் பண்ணி செலுத்தியிருக்காரு. கிழக்கு கோபுரம், தெற்கு கோபுரம் எல்லாமே இவருடைய கைங்கரியம் தான். அது இவங்களுடைய தலைநகர் உருவான காலகட்டத்தில் சேந்தமங்கலம் இருக்கு இல்லையா, இந்த சேந்தமங்கலம்ங்கிறது கிட்டத்தட்ட 1195 தான் இவருடைய முன்னோர்கள் மணவாள பெருமாளுங்கிறவர் தான் முதல்ல உருவாக்கியிருக்காரு. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானிலை கண்டேஸ்வரம் அப்படின்னே பேர். இவனுக்கு பார்த்திங்கன்னா வாழ்நிலை கண்ட பல்லவன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அந்த அளவுக்கு வாழ்வீச்சில் சிறப்பு பெற்றதுனால அந்த சிவனுடைய பேரும் என்ன பண்ணுறாங்க, வானிலை கண்டேஸ்வரம்ங்கிற பேரில் தான் அந்த சிவன் கோயிலையும் எழுப்புகிறாங்க. முக்கியமாக பார்க்கும்போது சேந்தமங்கலத்தில் ஒரு கல்குதிரை இருக்குது. இந்த கல்குதிரையை பார்த்திங்கன்னா மேலே தட்டினீங்கன்னா ஒரு இடத்துல தட்டினீங்கன்னா ஒவ்வொரு விதமான வெவ்வேறு சவுண்டு வரும் அதே கல்குதிரையிலேருந்து. அப்போ அவர்கள் வந்து இசையில் வந்து எந்த அளவுக்கு ஆர்வமும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்களுங்கிறது இது ஒன்றே சான்று இல்லையா. இதையெல்லாம் பார்க்கும்போது காடவராயன் கோப்பெருஞ்சிங்கனுக்கு வந்து நாட்டோட நீர்ப்பாசன திட்டங்களில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கலைகள் மேலே எவ்வளவு ஈடுபாடு இருக்குங்கிறதையும் பார்த்தோம். மக்கள் அமைதியாக வாழணும், மக்களை யாரும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற கவனமாக இருந்தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறுநில மன்னனுக்கு தஞ்சாவூரில் ஆரம்பித்து அந்த பக்கம் கோதாவரி நதிக்கரை வரைக்கும் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் கிடைக்குதுன்னா இவனுடைய போர் வலிமை மட்டுமல்ல, அதை தாண்டி இவன் செய்திருக்கக்கூடிய அந்த நலப்பணிகளும் ஒரு முக்கியமான சான்றாக இருக்குது. இவனுடைய சிறப்பை பற்றி பேசும்போது இவன் வந்து ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து அந்த பிறந்த நாள் வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. அதன் பிறகும் கூட பார்த்திங்கன்னா இப்போவும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சேந்தமங்கலம் அதை ஒட்டியுள்ள பகுதிகளை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய அந்த வரலாற்று ஆர்வலர்களும் சேர்ந்து அந்த விழாவையும் தொடர்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஒரு சாதாரண குறுநில மன்னன் பேரரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய சோழனை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறான், பாண்டியனோட வந்து சரிக்கு சமமாக சண்டை போட்டு அவனுங்களை மிரட்டுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய வீரத்தையும் அவனுடைய தைரியத்தையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு வீரன் தான்
காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன். இவருடைய இறுதி காலம் அப்படின்னு சொல்லும்போது சோழ பேரரசோட இறுதி காலம் இன்னொரு பக்கம். தென்னிந்தியாவில் எல்லா பேரரசுகளும் வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ மதுரையை ஆட்சி செய்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் மிகப்பெரிய வலிமையான மன்னனாக திகழ்ந்தார். அவருடைய படையெடுப்புகள்னால சோழ நாடு முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அதன் பிறகு இலங்கையும் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துடுது. காக்கத்திய பேரரசு, இப்போ வாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல ஆந்திர மாநிலத்தில், அந்த வாரங்கள் பகுதியை ஆட்சி செய்தக்கூடிய அப்போ உள்ள மிகப்பெரிய பேரரசில் காக்கத்திய பேரரசு, இது எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் வரும்போது ஆங்காங்கே இருந்த பல குறுநில மன்னர்கள் இருக்காங்கல்ல, சம்புவராயர்கள், காடவராயர்கள், இன்னும் பல பேர் எல்லாருமே அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1195 இவனுடைய முன்னோர் மணவாள பெருமாள் தொடங்கி அந்த ஆட்சிங்கிறது சடையவர்மன் சுந்தரபாண்டியன் படையெடுத்து வந்து தென்னிந்தியா முழுவதையும் இலங்கையும் சேர்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து நிறுத்தும்போது இவர்களுடைய கிட்டத்தட்ட ஆட்சியும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தால் கூட 2 பேரரசுகளை ஒரு சேர மிரட்டிய பெருமை, சோழன் போன்ற பேரரசனையே சிறை வைத்த பெருமை வந்து ஒரு குறுநில மன்னனுக்கு உண்டுன்னா அது வந்து காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் தான். தமிழக அரசியல் வரலாற்றில் காடவராயன் கோப்பெருஞ்சிங்கனோட வரலாறு வந்து இன்னும் பெரிய அளவுக்கு வெளியில் வரல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாகவே இருக்குது.